श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हरि अस्मद्गुरुपरम्परायै நமः. இதுவரைக்கும் இதர மதத்துல என்னென்ன தோஷம் இருக்கோ அதெல்லாம் சொல்லி அவ பேர்ல கண்டனம் பண்ணிட்டு, இப்போ நம்ம பட்சத்துல ஏதாவது தோஷம் சொன்னாக்கா அதை கலையணுமா வேண்டாம், அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிறேன். அவ கேட்கிறாப்போ நாம் என்ன கேட்டோம்? பிரம்மாத்மைகத்த விஜயானாத்து மோக்ஷா, ஆத்மைகத்த விஜயானாத்து மோக்ஷா, பிரம்ம விதிரிக்தம் சர்வம் மித்யா. இந்த மாதிரி ஒரு நிவர்த்தக ஞானம் வருது, அந்த நிவர்த்தக ஞானத்திலிருந்து மோட்சம் வருதுன்னு அவ சொன்னார் இல்லையோ. அத பலதரப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டோம். பலனையும் சித்திக்காது, அது ஒரு அனுபவத்தி. ஆசிரியம் சித்திக்காது, அது ஒரு அனுபவத்தி. இந்த மாதிரி வரிசையா நிறைய பொருந்தாமைகளை சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப அவ நம்மளை பார்த்து கேட்கிறா, எங்களை பார்த்து நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்களோ இல்லையோ, உங்களுக்கு மாத்திரம் பொருந்துமா? உங்களுக்கு மாத்திரம் எப்படி பொருந்தும்? அதனால உங்களுக்கும் பொருந்தாமைன்றது இருக்குதே, அது நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது என்ன அப்படின்னாக்கா, நம்ம சித்தாந்தத்துல புண்ணிய பாபரூப கர்மா, அந்த கர்மாவனாலதான் நமக்கு சம்சாரம் வந்திருக்கு. அதனால நமக்கு ஞானமானது சங்குச்சிதமா இருக்கு. ஞானம் சங்குச்சிதம், குறுகி போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் போகணும் அப்படின்னாக்க பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சிடுவோம். பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சாக்க கர்மா எல்லாம் போயிடும். கர்மா எல்லாம் போயிடுச்சுனாக்க ஞான சங்கோஜம் போயிடும், ஞான விகாசம் வந்துடும். ஞான விகாசம் வந்துருச்சுனாக்க மோட்சம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப அதுதான் அவ கேள்வி கேட்கிறாப்போ. ஒரு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு, நாபுக்தம் ஸ்ரீயதே கர்ம கல்பகோடிஷதைரபி அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. நாபுக்தம் ஸ்ரீயதே கர்ம, அனுபவிக்கப்படாத கர்மாவானது நாசத்தையே அடையாது. எந்த கர்மாவை நாம பண்ணினாலும் அது அனுபவிச்சே ஆகணும், அவனுடைய பலனை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்மா அப்படியே இருக்கும். ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லுவா, ஒரு ஸ்லோகம் மறந்து போயிட்டு எனக்கு. 1000 பசுமாடு இருந்தா கூட ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்றதுன்னாக்கா தன்னுடைய தாய் பசுவை கண்டுபிடிச்சுன்னு போய் சேர்ந்துரும். அந்த மாதிரிதான் எவ்வளவோ பாபம் பண்ணிட்டு நம்ம ஒழிஞ்சுட்டு இருந்தா கூட அந்த பாபம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துரும். அதனால பாபமானது விட்டே போகாது. அதனால அனுபவிக்கப்படாத புண்ணிய பாபரூப கர்மா கல்பகோடி சதம் 100 கல்பகோடி சதம் 100 கல்பகோடிகள் நீங்க இருந்தா கூட அனுபவிக்கலைன்னா அந்த கர்மா அப்படியே இருக்கும், அதனுடைய அழிவு வரவே வராது அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால அந்த கர்மாவானது அனுபவிச்சுதான் ஆகணும். நீயா என்ன சொல்ற? பிரம்ம வித்தியை, பிரம்ம வித்தியை கொண்டு கர்மாவை போய்க்கலாம் அப்படின்னு நீ சொல்ற. அதை எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்ல, இது பலனை கொடுக்கல, பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சுட்டோம், அதனால பலன் கொடுக்காமலே அது நாசத்தை அடைஞ்சு விடுறது அப்படின்னு சொன்னோம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுறது? பெரிய தோஷம். அந்த பௌத்தா அவெல்லாம் பார்த்து நாம சொல்லியிருக்கோம், என்ன தோஷம்னா பண்ணினது நாசத்தை அடைஞ்சு விடுறது, பண்ணாதது வர்றது. கிருத ஹானம் அசத அபியாகமம் அப்படின்னு ஒரு பெரிய தோஷம். கிருத ஹானம், பண்ணின புண்ணிய பாபரூப கர்மா ஹானத்தை அடையிறது, போயிடுறது. பண்ணாத புண்ணிய பாபரூப கர்மாக்கள்னா நமக்கு வந்துடும். எப்படின்னு பாருங்க, இப்ப நான் கர்மாவையே நான் அனுபவிக்கல, ஆனா எனக்கு
பிரம்ம வித்தியை அனுப்பிச்சு அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்ப அது போயிடுத்துனாக்கா இப்ப நான் அனுபவிக்கவே இல்லையே, அனுபவிக்காத கர்மா போயிடுத்துன்னு சொன்னாக்கா கிருதகான் பண்ணினது போயிடுச்சு, நான் அனுபவிக்கவே இல்லை. அப்ப எல்லாரும் இஷ்டத்துக்கு கர்மா பண்ணலாம்னு ஆயிடுமே, எல்லாரும் இஷ்டத்துக்கு கர்மா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடுச்சுனாக்க அப்ப வியவஸ்தை போயிடும் முடியும், அந்த வியவஸ்தையே போயிடும். வியவஸ்தையே போயிடுறதுனால அதை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்கோ, அது வராது இல்லையோ. இது கிருத பிரணாட்சம், கிருதகானம், அகிருத அபியாகமம். இப்போ வேற எவனோ ஒருத்தன் புதுசா பிறந்த மாதிரி அவனுக்கு திடீர்னு வந்து நிற்கும் இந்த கர்மாக்கள்லாம். அது அதுவும் தோஷம் தானே. பண்ணாததை அனுபவிக்க கூடாது, பண்ணினதை அனுபவிக்காம இருக்கக்கூடாது. அதனால முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்ற முடியோ, அதை அனுபவிச்சுதானே ஆகணும். அதனால அது போயிடும். அது அதனால எல்லா சாஸ்திரங்களும் வியர்த்தமா போயிடும், ஒண்ணு விரோதமா போயிடுமே. அதனால அந்தந்த அதுக்கோசம் தான் நமக்கு ஜன்மா. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத பரந்தப அப்படின்னு பிரமாணம் சாதிக்கிறார் கீதையில. அது பல ஜன்மாக்கள் நமக்கு. அதெல்லாம் எதுக்கோசரம்? இதெல்லாம் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கோசரம் தானே. அது அஸ்மை புனரேதி அஸ்மை லோகாய கர்மனே அப்படின்னு இருக்கு. புனரேதி அங்கிருந்து திரும்பி வருகிறான். எதுக்கு தெரியுமா? அஸ்மை லோகாய கர்மனை, கர்மாவை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் அங்கேருந்து வரான், சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால கர்ம பல அனுபவத்துக்கோசரம் தான் இந்த மாதிரி இவன் ஜன்மாவெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கிறான், ஜன்மாவை ஸ்வீகரிச்சுக்கிறான். அதனாலதான் அவனுடைய அனுபவமே இருக்குது, அதனாலதான் பிறப்புன்றது. அதனால இவன் அப்படி இல்லாட்டா என்ன ஆயிடும் தெரியுமோ, அந்தந்த ஜென்மா போயிடுச்சுனாக்கா இவன் கர்மாவை திருப்பி ஆரம்பிக்கிறான்னு வந்துடும் புதுசா. அது பெரிய தோஷம் அது. அதனால அது கூடாது. அதனால ஏன் அப்படின்னாக்கா நாமும் பண்ற பாபங்கள்லாம் சாமானியமானது இல்லை. அதெல்லாம் என்ன பண்றது தெரியுமா? பாபம் பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனః நஷ்ட பிரஜ பாபமேவ புனராரபதே வசாத். பாபம் பிரஜாம் நாசயதி, நம்ம பண்ற பாபம் நம்மளுடைய ஞானத்தை நாசம் பண்ணிடுறது, நாசத்தை பண்ணிடுறது. அது ஏன்னா திருப்பி திருப்பி பாவம் பண்றதுனால ஞானம் போயிடுச்சுனாங்க நஷ்ட பிரஜா. அப்ப என்ன பண்றான்? பாபமேவ புனக ஆரம்பத்தை, திருப்பி பாவத்தையே பண்றான். எப்படி? அவசாத்து, அவன் வசத்திலேயே இல்லையே, பாப வசத்துல தானே இருக்கான். பாப விஷயனா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னாக்கா ஞானம் கிடையாது அவனுக்கு, தப்பு பண்ணிட்டே தான் இருக்கான். அத மாதிரி இருக்குது. அதனால இப்போ என்ன ஆகும்? பொதுவாக நான் பலனை அனுபவிக்கலைன்னாக்க அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும். அதுக்கு கொதிமலம் சுவாமி கேட்கிறார், இல்ல அலையெல்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் சமுத்திரத்தை நான் தீர்த்தம் மாட்டேன்னு சொன்னாக்கா எப்ப தீர்த்தம் மாடுறது? அத மாதிரி இது. அதனால மோட்சமே வராதுன்னு ஆயிடும். இப்ப நீங்க என்ன எங்க பட்சத்துல என்ன தோஷம் சொன்னீங்களோ அந்த தோஷம்லாம் உங்க பட்சத்துல வரதே. இப்போ கர்மா அப்படியே இருக்கு, அந்த கர்மா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அனுபவிக்காமலே போயிடுன்னு சொல்ல முடியாது. அனுபவிக்க திருப்பி திருப்பி பாபத்தை பண்ணுவோம். பாபத்தை பண்றதுனால இன்னும் பாபம் ஏறிண்டே போகும். இது ஏற்கனவே சொல்றோம் ஒரு சமயம். பாபமானது 3 காரியங்களை பண்ணும். என்னென்ன பண்ணணும்னாக்க அந்த பாப பலனை அனுபவிக்க வைக்கும். 2வது சஜாத்தியமான பாபத்தை பண்ண வச்சிடும், இன்னொரு பாபத்தை பண்ண வைக்கும். 3வது ஞானத்தை சங்கோஜம் பண்ணி விட்டுடும். இந்த 3த்தையும் தடுக்கிறதுக்கு தான் பிரம்ம வித்தியான்னு நம்ம சொல்றோம். அதனால நீங்க மோட்சமே வராதே உங்க சித்தாந்தத்திலையும். ஏன்னா நிறைய பாவம் பண்ணிட்டே இருக்கிறதுனால எதுவும் உங்க சித்தாந்தத்துல வராதே. வராத விஷயத்த போய் எங்க பட்சத்துல என்ன தோஷம் சொன்னீங்களோ அந்த தோஷம் எல்லாம் உங்க பட்சத்திலையும் வந்துருமே. அது அதனால இது சரியில்லை. நான் எங்க பட்சத்துல நீங்க ஒரு தோஷம் சொன்னீங்கன்னா உங்க பட்சத்திலையும் தோஷம் இருக்கு. அதனால எப்படி வரும்?
அது சரி, அதுக்கு நாம ஒரு பதில் சொல்றோம். அப்படி இல்ல, நீங்க சொல்றது சரிதான், கர்ம பலனை தாண்ட முடியாது, அதை மீற முடியாது. கர்மாவை பண்ணா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை சொல்றதுக்கு தான் இந்த சாஸ்திரம் வந்தது, நாபுக்தம் க்ஷேயத்தே கர்ம அப்படின்னுட்டு. ஆனால் இது சாமானியம். பிராயசித்த சாஸ்திரம் இருக்கா இல்லையா? நீங்க பிராயசித்த சாஸ்திரம் அதை அங்கீகரிச்சே ஆகணும். தர்மசாஸ்திரங்கள்லாம் நமக்கு பிராயசித்தம் சொல்றது. இப்ப சேது ஸ்நானம் பண்ணினோம்னாக்க எல்லா பாபங்களும் போயிடும், எல்லா பாபங்களும் போயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதுக்கு கூஷ்மாண்ட ஹோமம் பண்ணாக்க சர்வ பிராயசித்த ரூபம் அது அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுக்கெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்படின்னு நாம அவளை பார்த்து கேட்கணும். பிரம்மக்னே சுரா பேச்ச சோரே அக்னவிரதே ததா நிஷ்கிருதிர் விகிதா சத்பிஹி அப்படின்லாம் இருக்கு. பிரம்மக்னே பிரம்மஹத்தியா தோஷம் பண்ணிட்டான், யாரையோ கொண்டு விட்டான். சுரா பேச்ச கல்லு குடிக்கிறான், சோரே திருடுறான், பக்ன விரதேச்ச தன்னுடைய சங்கல்பம், ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு பிரதிஜையை பண்ணிட்டு அதை மீறக்கூடாது. நான் இதை பண்ணுகிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரதிஜையை நாம மீறவே கூடாது. பெருமாள் சொல்ற, பிராட்டி கேட்கிறா, இவரு ராட்சசாலாம் உங்ககிட்ட அபச்சாரப்பட்டாள, ஏதோ ரிஷிகள்லாம் எங்களை ராட்சசால் அடிக்கிறா, கொல்றா, வெட்டுறா அப்படின்னு ஒண்ணு அவள்லாம் கொண்டு போறேன்னு சொல்லிட்டியே, அது எப்படி நீ அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னுட்டு பிராட்டி கேட்கிறா. அப்ப பெருமாள் சொல்றார், அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் ஸ்வாம்வாசி தேச லக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்யம் பிராமணேபியோ விசேஷதா. நான் என் ஜீவனத்தையே நான் உசரையே விட்டுடுவேன், நான் ஜீவனத்தையே நான் விட்டுடுவேன், உன்னையும் விட்டுடுவேன், லக்ஷ்மணனையும் விட்டுடுவேன். ஆனால் ஒரு வாட்டி நான் பிரதிஜை பண்ணிட்டேன்னாக்கா அதை விடவே மாட்டேன். அதுலயும் பிராமணனுக்கு ரிஷிகளுக்கு அவளுக்கு நான் பிரதிஜை பண்ணிட்டேன்னா நான் விட மாட்டேன். அதனால விரதத்தை விடவே கூடாது. ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம்னாக்க இதை பண்றோம்னுட்டு விரதம் சங்கல்பம் அர்த்தம், நியமம். அந்த நியமத்தை என்னைக்கும் விடக்கூடாது. அதை விட்டுட்டோம்னாக்க மகா பாப்பம் அது. ஆக இது அந்த மாதிரி பக்னம் விரதத்தை நிஷ்கிருதி விகிதா, நிஷ்கிருதினா பிராயசித்தம். சாதுக்கள்லாம் பிராயசித்தத்தை சொல்றாரு. அப்படிலாம் இருக்கிறதுனால நிறைய பாவம் பண்றோம், அந்த பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் அதுக்கு பிராயசித்தத்தை அனுப்பித்தாக்க அந்த பாவங்கள்லாம் போயிடுறதே, அது இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இங்கே இருந்து போட்டுமே, பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறேன் அதனால பாவம் போயிடுறது நாங்க சொல்றோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அதற்கு அவாபதின்னு சொல்ற, வாஸ்தவம் பழத்தை கொடுத்துட்டு அதை அனுபவிச்ச உடனே கர்மா நாசத்தை அடையிறது, நீங்க சொல்றது அதுவும் சரி, அதுதான் நாங்க கேட்டோம். அது மாதிரி பிராயசித்தத்தினால கூட அந்த பாபம் போறது, அதையும் ஒத்துக்கிறோம். ஆனா பிரம்ம வித்தியினால பாபம் போறதுன்னு எப்படி சொல்லுவேன்? பிரம்ம வித்தியினால பாபம் போறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் நாங்க ஆட்சேபிக்கிறோம். பிராயசித்தம் நாங்க இப்ப சொல்ல போறோம், பிரம்ம வித்தியே பிராயசித்த ரூபம்னு சொல்ல போறோம் சித்தாந்தம். ஆனால் இவ என்ன கேட்கிறான்னாக்க, பிரம்ம வித்தியை மோட்சார்த்தம் தானே இருக்கு, மோட்சார்த்தம் இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியை பிராயசித்த ரூபமா கர்மநாசத்துக்கு எப்படி சொல்லலாம்? அதனால அது கிடையாது. நாங்க பிராயசித்தத்தை விட்டுக்கிறோம், தர்மசாஸ்திரம் சொன்ன பிராயசித்தங்கள்லாம் அங்கீகரிக்கிறோம், எல்லாத்துக்கும் இருக்கு, பஞ்சமகா பாதகங்களுக்கே இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது அதனால இது இதுவே கிடையாது. இதுல ஒன்னே ஒண்ணு மகாபாதகம் பண்றவாள்லாம் இருக்காளே, அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் கிடையாதுன்னுட்டா. பிராயசித்தம் நம்ம சித்தாந்தத்திலேயே வருது, 3ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல பாபிகளுக்கு மகாபாதகம் உபபாதகம்லாம் பண்றாளே அவளுக்கெல்லாம் மோட்ச வித்தியில அதிகாரம் உண்டா பிரம்ம வித்தியில அப்படின்னு கேள்வி கேட்டுனா அவளுக்கு அதிகாரமே கிடையாது. அதிகார சாராவளியில சுவாமி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சாதிக்கிறார்.
யோ பாடம் ஹந்தி எஸ் ஸ்ரீம் சரணம் உபகதம் எஸ் யோவா கிருதக்னா. ஒரு குழந்தைய கொள்றவன், ஸ்திரீய கொள்றவன், அந்த மாதிரி சரணாகதி பண்ணினவன கொள்றவன், அந்த மாதிரி நன்றி கெட்டவன், கிருதஜதையே இல்லாம கிருதக்னா இருக்கான் பாருங்க அவன். இவன் 4 பேரையும் பிராயச்சித்தைர் விஷுத்தானப்பி, பிராயச்சித்தம் பண்ணி விஷுத்தாடா, ரொம்ப விசேஷமா சுத்தாடா இருந்தா கூட தெரியும். அப்படி ஜெகதுரிமான் சாது சம்சிருஷ்டியனர்ஹான், சாதுக்களுடைய கோஷ்டியில அவன் சேரவே முடியாதான். இந்த மாதிரி தப்பு பண்ணினவன் அவன் எவ்வளவு பிராயச்சித்தம் பண்ணாலும் சரி அவளை உள்ள சேர்த்துக்கவே மாட்டார். அதெல்லாம் நம்ம மீறி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அப்போ தர்ம சேர்த்து உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறாரு சுவாமி. ஆகையினால சில விஷயங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டே இருக்கணும். யாவத்தியம் எவ்வளவு நாள் நம்ம ஜீவிக்கிறோமோ அவ்வளவு நாள் பிராயச்சித்தம் பண்ணிட்டே இருக்கணும். அது சில மகாபாதகங்கள், அந்த மகாபாதகங்கள்லாம் பண்ணினோம்னாக்கா அது கிடையவே கிடையாது. அவளுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, நான் எப்பொழுதும் நைஷ்டிகனா இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான்னாக்கா, அல்பத்தனமா ஒரு சிற்றின் பாதையில ஒரு ஸ்திரீயோட சேர்ந்து விடுறான்னு வச்சுக்கோங்க, அது மகா பாப்பமானது. இந்த மாதிரி மகா பாப்பம் வந்ததுன்னாக்கா அவனுக்கு இதுவே கிடையாது. நைஷ்டிக பிரம்மச்சாரி உபகுருவான், அதாவது 2 பேர் இருக்கா. நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு ஒருத்தன், உபகுருவானன்னு இன்னொருத்தன். நைஷ்டிக பிரம்மச்சாரி உபகுருவானது பரவாயில்ல. உபகுருவானன்னாக்கா நாமக்கெல்லாம் இப்பெல்லாம் நல்லா சின்ன வயசு உபநயனாச்சு, உபநயனான உடனே கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த பிரம்மச்சாரிக்கு உபகுருவானன் அப்படின்னு பேர். அதே நைஷ்டிக பிரம்மச்சாரினாக்கா ஜன்ம முழுக்க நான் நைஷ்டிகனாகவே இருப்பேன் அப்படின்னு இருக்கான் பாருங்க. அவன் அதை தப்பு பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஏன்னா விரத பங்கம் பண்ணிட்டான் அவன் அப்படின்றது. அதனால இப்போ பிராயச்சித்தம்ன்றது இருக்கு. அந்த பிராயச்சித்தத்தை அனுஷ்டிச்சாக்கா கர்மாக்கள்லாம் போகும். ஆனால் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சா எப்படி போகும் அப்படின்னு அவ கேட்கிறான். இன்னொன்னு, பிராயச்சித்தம் அனுஷ்டித்தாலும் கூட சில பாபங்களுக்கு, அதாவது மகாபாதகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. என்ன சொன்னா பிராயச்சித்தம் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஜன்மம் முழுக்க பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கணும். அவள் சாதுக்கள்லாம் தங்களுடைய கோஷ்டியில சேர்த்துக்க மாட்டார். சேவிக்கலாம். அது எனக்கே சில பேர் தெரியும். அவள்லாம் நம்மகிட்ட எல்லாம் பழகிறவா, பேசுறவா, எல்லாம் பேசுறா, நாங்க விளக்கிடுவோம், அதெல்லாம் கை கூப்பிடுவோம். கை விட பேசிட்டு போயிடுப்பா. பக்கத்துல உட்காந்து சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவளுடைய சுருப்பம் நமக்கு தெரியாது. அது நீ உத்தமனான அடிக்கடி கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பாப்பங்கள்லாம் பண்ணல. நம்மளெல்லாம் குணம்னா வளர்த்திருக்காங்க நம்ம தாயார் தோப்பினார்லாம். அதனால நமக்கு அந்த பாப்பங்கள்லாம் கிடையவே கிடையாது. மகா பாதகமோ உபபாதகமோ நாம பண்ணல. நாம பண்றதெல்லாம் என்னன்னாக்கா சில்லறத்தனமான தவறுகள். சில்லறத்தனம் அது கூட எதுக்கு? குடும்ப சம்ரட்சணத்துக்கோசம். அதுக்கோசம் ஏதோ சின்ன சின்ன தவறு பண்ணலாம். அது நிச்சயப்படியே பெருமாள் ஞாச தசகமோ அடைக்கல 10 சேவிச்சுட்டு இருந்தாக்கா அந்த பாபங்கள்லாம் கழிக்கிறோம். ஏன்னா நம்ம அபராட்சம் நிச்சயப்படி பார்த்து பெருமாள்கிட்ட சேவிக்கிறோமே. காத்தால் எழுந்தவுடனே சரணாகதி சொல்லுங்கோ அப்படிங்கிறார் எம்பெருமானார். அதனால இதெல்லாம் சொல்றதுனால நமக்கு பிரயோஜனம் எல்லாம். அதனால நமக்கு அதெல்லாம் தோஷனையே வராது. ஆனால் மோசமான பார்த்திருக்கேன் அடி எல்லாமே. அதனால இவாளுக்கு கேட்கிறா இந்த வார்த்தையை, பிரம்மவித்தியை அனுஷ்டிச்சாக்க பாபங்கள்லாம் போயிடும்னுட்டு எப்படி வரும்? அதனால எங்களை பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ, மோட்சம் வராதுன்னு சொன்னீங்களோ, உங்க சித்தாந்தத்திலேயே மோட்சமே வராதே. அதனால அது வராதே, உங்களுக்கும் வராது எங்களுக்கும் வராது. இப்ப 2 பேரும் சமான சதீர்த்தால இருக்குமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். அதற்கு பேர்ல நாம் ஒரு பதில் சொல்றோம். பிராயஷ்சித்தமானது கர்மாக்களை போக்கடிக்கிறது அப்படின்றது உண்மை. கர்மாக்களை அது போக்கடிக்கிறது அப்படின்றது உண்மைதான். அது நீ ஒத்துருக்கேன், நானும் ஒத்துருக்கேன். அப்போ
பிரம்ம வித்யை இருக்கோ இல்லையோ அது கூட அப்படிப்பட்டது தானே. ஏன்னாக்கா அதுவும் கர்மநாசத்தை சொல்றது, உபனிஷத் வாக்கியமே சொல்றது. ஏவமேவம் விதி பாபம் கர்ம ந ஸ்லிஷ்யதே அப்படின்னு. ஏவம் ஏவம் விதி, இவ்வாறு இப்படிப்பட்ட வித்வான், பிரம்மஸ்வரூபத்தை அறிந்தவன், பிரம்மவித்தாக இருக்கிறவன், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறவன், அவனிடத்தில் பாபம் கர்ம ந ஸ்லிஷ்யதே, பாப கர்மாவானது அவன் பேர படவே படாது. ந கர்ம நாளித்யதே பாபகேன அப்படின்னு இருக்குது. அவன்கிட்ட பாப கர்மாவனால தொடுதல், அது பூசறதே இல்லை, அவன்கிட்ட ஒட்டிக்காது. அவன்கிட்ட ஒட்டிக்காது. ஏன் ஒட்டிக்காதுன்னாக்கா அவனுடைய பிரம்ம வித்தியை இருக்குதே அது அவ்வளவு சுந்தரா இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரிதான் சதா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியபைதி அப்படின்னு இருக்கு. வித்வானவன் இந்த மாதிரி இருக்கான், பாபங்கள்லாம் போக்கடிச்சுடுறான். அத்தனையும் போக்கடிச்சுட்டு வித்வான படிச்சவன் அர்த்தம் இல்ல, பிரம்ம வித்யானுஷ்டான். பெருமாளே சொல்றார், ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசா குருதே சதா. ஞானாக்னி உபாசனமாகிற ஒரு அக்னி, அது என்ன பண்றது, அனைத்து கர்மாக்களையும் பஸ்மசா குருதே, அது அத்தனையும் சாம்பலாக்கி விடுறது, எல்லாத்தையும் பொதிக்கப்படுறது அது அப்படின்னு. பிரம்ம வித்தியை கூட கர்மநாசத்தை பண்றது அப்படின்னு இருக்கே அப்படின்னு நாம பதில் கேட்கணும். உபனிஷத் வாக்கியம் தான் இருக்கு, நீ அந்த உபனிஷத்தை ஒத்துக்கணும். ஏன்னா உபனிஷத் பிரஸ்தானம் உங்களுக்கு உண்டு, அதுல இருக்கே. அதனால அதற்கு என்ன சமாதானம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு அவ சொல்ற, இந்த மாதிரி பிரம்ம வித்தியினால அனைத்து கர்மாக்களும் போறது அப்படின்லாம் அது பிரசம்சை, அர்த்தவாதம் தான் அது. அது உண்மையிலேயே தாத்பரியம் சுவார்த்தத்துல கிடையாது. சுவார்த்தே தாத்பரியம் நாஸ்தி அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்தன் ஒரு பிள்ளைய வைக்கிறான், விஷத்தை தின்னு தொலை அப்படின்னு சொல்றான். பிள்ளை பேர்ல கோபம், விஷத்தை தின்னுடா அப்படின்னு வைக்கிறான். இப்ப விஷத்தை தின்னு விஷத்தை சாப்பிடு அப்படின்னுட்டு ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய பார்த்து சொல்வேரா? எந்த மனுஷாலும் சொல்ல மாட்டார். விஷத்தை சாப்பிடுன்னுட்டு எந்த ஒரு அப்பாவும் பிள்ளைய பார்த்து சொல்ல மாட்டார். ஆனா லோகத்துல பிரயோகம் இருக்கு, செத்து தொலை அப்படின்றார். எத்தனையோ சொல்றோம் வார்த்தைகள் தான். கோபம் வந்துன்னு என்ன வருதே தெரியாது. குருத்தோகன்யாத் குருநபி அப்படின்னு தேவகின்னு உதாரிக்கிறார் கீதாபாஷ்ய தாத்பரிய சிந்திரிகையில. கோபம் வந்ததுன்னாக்கா ஆச்சாரியனோட கொண்டு விடுவோம் அப்படின்னா அது மாதிரி என்னென்னவோ விற்கிறோம். இப்ப இதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, அவன் விஷத்தை குடி அப்படின்னு சொல்றதுன்றது சுவார்த்தத்துல தாத்பரியம் இல்லை. அது என்ன அர்த்தம், நிந்தாபத்தினம், அவ்வளவுதான். நீ பண்ணின காரியத்துக்கு விஷத்தையே குடிக்கலாம் அப்படின்னு வைக்கிறது. அந்த மாதிரிதான் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம். பொன்னியின் செல்வன் கதை படிச்சவர்களுக்கெல்லாம் தெரியும். 3 லோகங்களையும் 3 உலகத்தையும் ஒரு குடையில் ஆளும் அப்படின்னா வரும். அது 3 லோகத்தையும் திரிலோக இதுன்னு வர முடியும், 3 லோகத்தையும் ஆள முடியுமான்னா இதெல்லாம் வெறும் ஸ்துதி, அவ்வளவுதான். அந்த மாதிரி இது, அந்த மாதிரி தாத்பரியம் கிடையாது. நீ கணக்க பிரம்ம வித்தியைக்கு அது மாதிரி எல்லா பாபங்களையும் போக்கடிக்கிறது அப்படின்னு நீ ஒத்துண்டியானாக்க, அப்போ சதுர்தச வித்யாஸ்தானங்கள் சொல்றோம். 4 வேதங்கள், 6 அங்கங்கள், மீமாம்சா, புராணம், இதிகாசம், நியாயம் அப்படின்னுட்டு சொல்றோம். இப்ப 14 பிரம்ம வித்தியர்களுக்குமே அது வந்துருமே. எல்லா பிரம்ம வித்தியங்களும் அப்படிப்பட்டது தானே. அதனால பிரம்ம வித்யா பாபங்களை போக்கடிக்கும் சொன்னாக்க சதுர்தச வித்தியங்களும் அது மாதிரி பண்ணிட்டுமே, அதை பண்ணிட்டு போயிட்டுமே. அதனால அப்படின்னு தோஷம் வந்துடும். அதனால இதெல்லாம் வெறும் பிரசம்சா வாக்கியம், ஸ்துதி, ஸ்தோத்திரம் பண்றது. அதுக்கு வேண்டிதான் இது இருக்கு. அது இல்லையே, பெருமாள் சொல்லும் பொழுது எவ்வளவோ வித்தியைகள் இருக்கு. விபூதி யோகத்துல சாதிக்கிறார் 10ஆம் அத்தியாயத்துல, அத்தியாத்ம வித்யா வித்யானாம், வித்தியைகள்ல நான் அத்தியாத்ம வித்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற, வேதாந்த வித்தியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அதனால மீதி வித்தியைகளை காட்டிலும்
இதர வித்யாஸ்தானங்களை காட்டிலும் வேதாந்த வித்தியைக்கு ஆதிக்கம் இல்லை, உத்கிருஷ்டியம் வசந்த தன்மை இருக்குது. அதனால இது சொல்லாமே சமமா பார்க்க கூடாது. பிரம்ம வித்யை தனிதான், இதுனா சாதாரணம் தான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அவ என்ன பதில் சொல்ற, நீ வேதாந்த வித்தியன்னுட்டு தனியா ஏதாவது சொல்றது அங்க சதுர்த்த வித்யாஸ்தானங்கள் இருக்கு, வேதாந்த வித்தியன் தனியா சொல்லல. ஏன்னா நம்ம சித்தாந்தமே அதான். அங்க புராணம் நியாய மீமாம்சா அப்படின்னு இருக்குது. புராணம் நியாய மீமாம்சான்றது மீமாம்சான்ற ஒரு பதத்தினால இந்த வேதாந்த சாஸ்திரம் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் இந்த ரெண்டு சாஸ்திரங்களும் அதுல கோடீகரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய சாஸ்திரவாதத்துல சாதிச்சிருக்கா. பாஷ்யகாரத்தை சாதிச்சிருக்க, பாஷ்யகாரத்தில் உள்ளம் சுத பிரகாசிகை சுவாமி தேசிகன் எல்லாருமே அதை அனுகரிச்சிருக்கா. அதனால எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால இது பிரசம்சார்த்தம் தான், வெறும் அர்த்தவாதம், ஸ்தோத்திரம் பண்றதுன்னா அர்த்தம் பண்ணிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இது பிரம்ம வித்தியை கர்மாவை போக்கிடும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி, அது போட்டோம். பிரம்ம வித்தியன்னா என்னது? ஞான ரூபம் தானே. ஞான ரூபந்தான் பிரம்ம வித்தியன்றது. அந்த ஞானம் என்ன பண்றது அப்படின்னாக்கா எல்லா அஜானத்தையும் போக்கடிக்கிறது. அது கர்மா முதலானா கூட அப்படிதான் அது. அதனால இது இருந்துட்டு போட்டோமே அப்படின்னுட்டு கேட்டாக்கா அதுவும் தப்பு. ஞானம் அஜானத்தை போக்கடிக்கும், ஆனா ஒரு வஸ்துவை போக்கடிக்காது. வஸ்துவை போக்கடிக்காது. அதனால வஸ்துன்னு கர்மான்றது நமக்கெல்லாம் இது பாவ ரூபமா இருக்கும். அதனால ஒரு வஸ்து மாதிரிதான் அது கர்மான்றது. அதை போக்கடிக்காது. வெறும் அஜ்ஞானம் பொய்யெல்லாம் போக்கடிக்கும், தெரியாத விஷயத்தை போக்கடிக்கலாம், அவ்வளவுதான் இந்த ஞானத்தினுடைய இது. ஆகையினால இதெல்லாம் வெறும் ஸ்தோத்திரமாகத்தான் இருக்கே தவிர்த்து உண்மையிலேயே கர்மாவானது பிரம்ம வித்தியினால போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எங்க பேர்ல நீங்க என்ன தோஷம் சொன்னீங்களோ அந்த தோஷங்கள் உங்க பேர்லயும் வருது. உங்க பேர்லயும் வர்றதுனால இதை எப்படி ஒத்துக்க முடியும்? ரெண்டு பேர் பட்சத்திலேயும் மோட்சம் வராது அப்படின்னு ஆயிடுமே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டா அது தப்பு. அது நீங்க சொல்ற சித்தாந்தமே எல்லாம் தவறான வாதங்கள். ஏன் தவறான வாதங்கள் அப்படின்னாக்கா, உனக்கும் சரி எனக்கும் சரி உபனிஷத் தத்துவம்ன்றது முக்கியம். உபனிஷத்து என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும். அது நம்ம சித்தாந்தங்கள்ல ஒத்துட்டு இருக்கோம். வேதாந்த சித்தாந்தத்துல அவளும் ஒத்துக்கிறா, நாமளும் ஒத்துக்கிறோம். அது அந்த உபனிஷத் தத்துவஞால் இருக்கா பாருங்கோ, அதாவது வேதாந்தத்தை வேதத்தை கரைச்சி குடிச்சவா, அப்படிப்பட்ட ஞானிகள். அவள்லாம் என்ன சொன்னா அப்படின்னாக்கா, அந்த பிரம்ம ஞானிகள் என்ன, ஸ்மிருதிகள் பண்ணினவா என்ன, பெரிய மகர்ஷிகள்லாம் என்ன, இவாள்லாம் என்ன சொல்லிட்டான்னாக்கா, இந்த பிரம்ம வித்தியை அப்படிங்கிறது சாதாரணமானது அல்ல. சாதாரணமானது அல்ல பிரம்ம வித்தியன்றது. இது மகா பிரபாவசாலினி. இந்த பிரம்ம வித்தியை, பிரம்ம வித்தியைக்கு சமம் எதுவுமே கிடையாது. அதிகரணசாராவில சுவாமி கடைசியில சாதிக்கும் பொழுது மோக்ஷோபாயைக ராஜ்யே ததிதர விதயா கிங்கரத்வம் பஜந்தே அப்படின்னு சாதிக்கிறார். மோக்ஷ உபாயமாகிற ஒரு ராஜ்யம், பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ததிதர விதையாக மீதி விதிகள் கர்மாவை சொல்றது, அங்கங்களை சொல்றது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் கிங்கரத்வம் பஜந்தே அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. அதனால எல்லாம் கைங்கரியம் தான் பண்றதாம். பிரம்ம வித்தியைக்கு கிங்கராக இருந்துருக்குது இந்த மீதி விதிகள் எல்லாம். அதனால பிரம்ம வித்தியைக்கு சமம் எதுவும் கிடையாது. பரவாபட்ட சுவாமி சொல்லுவேன், இது கதை தான், அதை கதையா இருந்தா கூட அது புரிஞ்சுக்கணும்னு சொல்றது. விஸ்வாமித்திரருக்கு ஒரே அழுத்து போயிடுத்தோம். என்னது தபசு தபசு தபசுன்னு பண்ணிட்டு இருப்போம்.
எல்லாம் என்ன இது அப்படின்னு அடுத்து போய் எல்லா தப்போ பழத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார், எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டார். கடைசியில தான் ஞாபகம் வந்துதான், எல்லாருக்கும் கொடுத்தமே நமக்கு வசிஷ்டர் தான் நமக்கு எல்லாம் பண்ணினார், அவர் வாயால தான் பிரம்ம ரிஷின்னு பேர் வந்தது, அவர் கொடுக்கலையேன்னு மறந்து போயிட்டாராம். அப்புறம் ஞாபகம் வந்துதான், எப்போ இத்தனை வருஷம் தபஸ் பண்ணியிருந்தாராம், அவரை கூட அந்த பலனை கொடுத்தார். உடனே வசிஷ்டருக்கு மனசு தொங்கி போயிடுச்சு, நம்மளால பிரம்ம ரிஷின்னு விருது வாங்கிட்டவர் அவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாம ஒன்றும் கொடுக்காம இருக்குமே, நாம ஒன்றும் கொடுக்காம இருக்குமே அப்படின்னுட்டு இவர் எல்லா தபோ பலத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார், பலன்கள் எல்லாம். இவர் விஸ்வாமித்திரன் வந்துட்டார். கடைசியில ஞாபகம் வந்தது, ஐயோ அவர் கொடுக்காம போயிட்டுமே அப்படின்ட்டு. கடைசியில விஸ்வாமித்திரரை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றார், நான் பிரம்மலோகம் போயிருந்தேன், சத்தியலோகத்துக்கு. சதுர்முக பிரம்மாவோட 3.25 நாழிகை நான் பிரம்ம விசாரம் பண்ணேன், அதுல 4ல் 1 பங்கு உமக்கு தான் வாங்கிக்கோ அப்படின்னார். விஸ்வாமித்திரர் கோபம், மகா கோபிஷ்டர், என்ன அநியாயம், நான் எத்தனை வருஷம் தப்போபலம் உங்களுக்கு கொடுத்தேன், நீர் 3.25 நாழிகை, ஒரு நாள் கூட இல்லை. ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், 3.25 நாழிகைன்னா எவ்வளவு இருக்கும், 1.5 மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான். இத போய் இதுல 4ல் 1 பங்கு எனக்கு தெரியா, நீ யாரை ஏமாத்து பாக்குறார் அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டுக்கிறார், வெய்ய கோச்சிக்கிறார். அப்ப இவர் சொல்ற, அப்படிலாம் சொல்லாதையும், பிரம்ம விசாரத்துக்கு சமயம் எதுவும் கிடையாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன், சாட்சி காமி அப்படிங்கிறார். உடனே அஷ்டதிக் பாலகால கூப்பிடுறார். அஷ்டதிக் பாலகால கூப்பிட்டு வாங்கோ நிரூபிங்கோன்ட்டு. அதான் சொன்னா, நீங்க சொல்றது சரி, ஆனா நாங்க இங்க வந்துட்டோம்னாக்கா உமக்கோசரம் நாங்க 8 பேரை வந்துட்டாக்கா லோக காரியம் கெட்டு போயிடுமே, லோக காரியங்கள்லாம் நடக்காம போயிடும், அதனால நாங்க எப்படி வருதுன்ற. உடனே நீங்க போயிட்டு இங்க சொல்லிட்டு போற பர்யந்தம் 4ல் 1 பாகம் அவர் கொடுத்தனோ இல்லையோ, 3 பாகம் இருக்கு, அதுல 1 பாகம் உங்க காரியம் பண்றதுக்கோசரம் வைக்கிறேன், வாங்கோ. உடனே அவ 8 பேரும் வந்துட்டா. 8 பேரும் நிக்கிறா. விஸ்வாமித்திரருக்கு ஆச்சரியம், நீங்களாம் இப்படி வந்துட்டீங்களே, எப்படி இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது, லோக காரியம் எப்படி நடக்கிறதுன்னு. பிரம்ம வித்தியனுடைய மகாத்மியம் இது அப்படின்ற. உடனே சேவிக்கிற விஸ்வாமித்திரர், பிரம்ம வித்தியக்கு இவ்வளவு விசேஷமா அப்படின்னுட்டு ஆச்சரியப்படுற இவர் விஸ்வாமித்திரர் சேவிக்கிறார். அப்போ சாட்சாத் சதுர்முகர் வந்துட்டு, சதுர்முக பிரம்மா வரையர், அவர் சொல்ற, இந்த பிரம்ம விசாரம் இவர் பண்ணேரோ இல்லையோ, இந்த பிரம்ம விசாரம் 1 பங்கு கொடுத்தேரோ இல்லையோ, அதோட பலன் சாட்சாத் பெருமாள் விஸ்வாமித்திரருக்கு சுசூழ பண்ண போறோம். வசிஷ்டர் தானே பண்ணினவர், அவருக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் பண்ண போறான் பகவான் அப்படின்னு அனுகிரகிச்சு போயிட்டாராம். பாருங்கோ, வசிஷ்டர் குலகுருவா இருந்துட்டு அவருக்கு தான் இருக்கிற பர்யந்தம் பெருமாள் வசிஷ்டருக்கு சுசூழ பண்ணார். விஸ்வாமித்திரருக்கு யாக சம்ரக்ஷணார்த்தம் போயிட்டு அங்க அவருக்கு சுசூழ பண்ணார். அதனால பிரம்ம வித்தியக்கு ஏற்றம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மகா பிரபாவம் அதுக்கு. அப்படிப்பட்ட மகா பிரபாவத்தோட கூடின பிரம்ம வித்தியை இருக்குதே, அது என்னதான் பண்ணாதது, என்ன பாவம் பண்ணாலும் எல்லாம் போகும் அது. அப்படிப்பட்ட பிரம்ம வித்தியை இது. அதனால இந்த பிரம்ம வித்தியானது சாமானியமானது இல்லை. அதனால நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது. நீங்க சொன்னதெல்லாம் வெறும் ஒரு வாக்கியார்த்தம், அந்த வாக்கியார்த்தத்துக்கு தான் தோழ நாங்க சொன்னோம். ஆனா இங்க எப்படி தெரியுமா, சாட்சாத் பிரம்ம வித்தியை, இந்த பிரம்ம வித்தியனுடைய பலன் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால இதுதான் மகர்ஷிகளும் வேத வித்துக்களும் அது மாதிரி ஸ்மிருதிகாராலும் இந்த மகா பிரபாவசாலினியாக இந்த பிரம்ம வித்தியை சொல்லிட்டார். அதனால அதுவே பிராயசித்தமா இருக்குது. அதுவே பிராயசித்தமா இருக்கிறதுனால அது என்ன பண்றது தெரியுமா, அனைத்து சஞ்சித கர்மாக்களையும் அனைத்து அசங்கியங்களா இருக்கு. அதாவது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது, அவ்வளவு சஞ்சித கர்மாக்கள், பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா 2 இருக்கும் இல்லையோ, அந்த சஞ்சித கர்மாக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, மூட்டை மூட்டையா இருக்குது.
ஜானன்னனாதி விகிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயா கிமபி வக்தும் அகம் ந சக்தா அப்படின்னு பெருமாளை பார்த்து தேவ பெருமாளை பார்த்து சுவாமி தேவதையும் சொல்றார். அபராத வர்க்கான் அப்படின்னுட்டு அபராத வர்க்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு அபராதத்திலையும் வர்க்கங்கள் குரூப்பா இருக்கு. எனக்கு அவ்வளவு பண்றேன்னு சுவாமி தன்னை நைத்தானந்தானம் பண்ணிக்கிறார். அப்படிப்பட்ட கர்மாக்கள் நிறைய இருக்கு மூட்டை மூட்டையா. அது அனைத்துக்கும் இந்த பிரம்ம வித்யதான் பிராயசித்தமா இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டாவா. அதனாலதான் க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பராவர தத்துவத்தை நேரம் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு கர்மாணி அனைத்தும் க்ஷீயந்தே எல்லாம் போயிடும். அது மட்டுமா பிராயஷ்சித்தான்யசேஷாணி தபகர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். அனுஸ்மரணம் இருக்கு. அனுஸ்மரணம்னா அனுஸ்மிருதி, தொடர்ந்து தியானம் பண்றது. கிருஷ்ணனை பெருமாளை எப்பொழுதும் உபாசனம் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க எத்தனையோ கர்மா பண்ணலாம், எவ்வளவோ பிராயசித்தம் பண்ணலாம், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு என்ன தெரியுமா, நேர்த்தட்டு எதிர்த்தட்டு சமமான தட்டு, அதுக்கு எதுவும் நிக்க முடியாது. அப்படிப்பட்டது எதுனாக்கா இந்த பிரம்ம வித்தியை, பெருமாளை உபாசிக்கிறது. அது அத மாதிரிதான் வரிசையா விஷ்ணுபுராணம் சொல்றது. அது யதா ருத்ததசிகா கக்ஷம் தகதி சானிலஹ ததா சித்தஸ்திதோ விஷ்ணு யோகினாம் சர்வ கில்பிஷம். அக்னி எரியுறது, ஜுவாலை விட்டு எரியுறது. அப்படிப்பட்ட அக்னியானது அது என்ன பண்றது அப்படின்னாக்கா காத்தோட சேர்ந்து எல்லாத்தையும் எரிச்சு தள்ளி விடுறது. அது வனத்தெல்லாம் எரிச்சு தள்ளுறது, மரத்தெல்லாம் எரிச்சு தள்ளுறது. அந்த மாதிரிதான் ததா சித்தஸ்திதோ விஷ்ணு, பெருமாள் உள்ள இருந்து இருக்கான் பெருமான். அவன் சித்தஸ்திதா உள்ள இருந்துட்டு நம்ம மனசு நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டு யோகினாம் சர்வ கில்பிஷம் தகதி. யோகிகள்னா இருக்காளே, உபாசனம் பண்றாளே, அவளுடைய அனைத்து பாபங்களையும் எரிச்சு விட்டுறாம. அப்படி இருக்காது. அதனால இது அத்தனையும் பிரமாணங்கள். இது அத்தனையும் நீ அப்படி சொல்ல போறியா? எல்லாமே பிரசம்சார்த்தம், எல்லாம் ஸ்துதி அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. யாருக்கு பிரம்மம் வேணும், பிரம்மத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும்னு ஆசை இருக்கோ அந்த அதுக்கு இந்த பிரம்ம வித்தியானது விதிக்கப்பட்டிருக்குது. அப்படிதான் இருக்கு. அதை போய் நீ பிராயசித்தானே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க வாஸ்தவம் தான். ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த பிரம்ம அனுபவம் இருக்கோ இல்லையோ, அது என்னது? பிரம்மத்தை அடைதல். அதுதான் பிரம்மம் தான் மோட்சம். பிரம்மத்தை அடையிறது தானே மோட்சம். பிரம்ம பிராப்திரே மோட்சா நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நானும் ஒத்துக்கிறோம். சுரூபம் மாத்திரம் வேறையா இருக்கும். அப்புறம் சொல்ல போற பின்னாடி. அதுக்கு பிரதிபந்தகங்கள், தடைகளாக என்னென்ன பாபங்கள்லாம் இருக்குதோ அது அத்தனையும் இதுதான் அடிக்கிறது. இதுதான் சாத்தியமே. பிரம்ம வித்தியை பண்ணினாக்கா, அனுஷ்டிச்சாக்கா அதோட சாத்தியம் என்ன அப்படின்னா கர்ம நாசம் தான். புண்ணிய பாப ரூப கர்மாக்களுடைய நாசம், அதுவும் சஞ்சித கர்மாக்களுடைய நாசம் தான். பிராரப்த கர்ம நாசம் கிடையாதுன்னுட்டு பாஷ்யக்காரர்கள் சூத்திரக்காரர்களே சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அனாரப்தகாரியே பூர்வே ததவதே அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றாரு. அனாரப்த காரியம் சஞ்சித கர்மா அது ஒண்டிதான் போகும். பிராரப்த கர்மா அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே பிரபன்னனுக்கு 2 கர்மாக்களும் போயிடுறதுன்னு சொல்றோம். அதனால இது இந்த புண்ணியபாபூர்வ சஞ்சித கர்மாக்களை அழிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் பலன். அதை அழிச்சிடும்னு வச்சுக்கோங்க. அணை இருக்கு, அணையை உடைச்சிட்டா தானா ஜலம் பிரவகிக்கிறது. அந்த மாதிரிதான் இதுவும் அப்படிதான். எதுவுமே இதுல சாராவில் சாதிக்கும் பொழுது பிரதிஹதி விகமே ஜீவிகாச ஸ்வதோஹி அப்படிங்கிறார். பிரதிஹதி பிரதிபந்தகம், பிரதிபந்தகம் போயெடுத்தோன்னா ஞான விகாசம் தானா வந்துடுறது. ஒரு வழக்கறிஞன் இருக்கு, ஒருத்த என்ன பண்ணா பெரிய கூடையால பிடிச்சுட்டான். அந்த கூடையை எடுத்து காமிச்சுக்கோங்க, விளக்கு தானா பிரகாசிக்கிறது.
தானா பிரகாசிக்கிறது. அதுக்கு தனியா வந்து வைக்க வேண்டாம், பிரகாசப்படுத்த வேண்டாம், தானா விளக்கு பிரகாசிக்கும். அதனால பிரம்மானுபூதி எனக்கு வேணும். அதுக்கு பிரதிபந்தகம் முதல்ல போகணும். அந்த பிரதிபந்தகம் போறதுன்றது இதனுடைய காரியமா எழுதுறது. அது போயிடுச்சுன்னா போதும். அது இது நாங்க சொல்லல, பராசரர் சாதிக்கிறார். பராசரர் சொல்லும் பொழுது யதான கிரியதே ஜோத்ஸ்னா மனப்பிரக்ஷாளனான்மனே தோஷ பிரகானாத்மஞானம் ஆத்மன கிரியதே ததா ததேவ நீயதே வியக்திம் அசதசம்பவ குதஹ அப்படிங்கிற அழகான ரத்னம். அந்த ரத்னமணி இருக்கே, அது ஒரே அழுக்கா இருக்கு. அந்த அழுக்க வந்து மொத்தம் அலம்பி தொடச்சி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அது போதும், தானே அது பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுறது. நம்ம கல்லெல்லாம் எண்ணெய் விழுந்துடுறதுன்றோம், அதை சுத்தி பண்ணி கொடுத்துட்டானாக்க தானே பிரகாசிக்கிறது. பிரகாசத்தை கொண்டு வரல தட்டான், வேற என்ன கொண்டு வரோம்? அழுக்க விட்டு எடுத்துடுறோம். அதனால எதா கிரியதே ஜோத்ஸ்னா, பிரகாசத்தை எதுவுமே யாருமே பண்ணல, பிரகாசத்தை பண்ணல. வேற என்ன பண்ற? மன பிரக்ஷாலனான் மனைகை, மணியினுடைய அழுக்க மாத்திரம் பிரக்ஷாலனம் பண்ணிடுறோம், எல்லாத்தையும் அளந்து விட்டுடுறோம், சுத்தி பண்ணிடுறோம். தோஷ பிரகாணாது, தோஷங்கள் போயிடுறது, அவ்வளவுதான். ந ஞானம் ஆத்மன கிரியதே ததா, ஞானத்தை புதுசா ஒன்று பண்ணலையே, ஞானம் அப்படியே இருக்கு, இந்த தோஷம்தான் போறது. சதே வணியதே வியக்தி, எது இருக்கோ அதுதான் பிரகாசிக்கிறது. அசதம்பவ குதஹ, இல்லாதது போய் வருமா? இருக்கிறது தான் நமக்கு பிரகாசிக்கிறது. கர்மாவனால சங்குஜிதமா இருந்தது, அந்த கர்மா போயிடவே தானா பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டு. அதனால பிரதிஹதி விகமே தீவிகாச ஸ்வதோஹி அப்படிங்கிற சாராவிடம் சுவாமி. ஆகையினால இதுதான் தோஷம்தான் போறது. பிரம்ம வித்தியினால கர்மாக்கள்லாம் போயிடுச்சுன்னா தானே வந்துடுறது அது. ஏன்னா எம்பெருமானுக்கு நம்மளாம் சரீரமா இருக்கும், அதனால சரீரமும் சரீரையும் பிரிக்க முடியாம தானே நம்ம இருக்கோம். ஒரு பானை இருக்கு, பானையோட தீர்த்தம் இருக்குது, அது கேவலம் சம்பந்தம் சம்யோகம் மாத்திரம். அந்த பானை உடஞ்சு போயிடுச்சுன்னா ஜலம் வெளில போயிடும், அவ்வளவுதான். ஆனால் பெருமாள் நாமளும் பிரிக்கவே முடியாதவா, பிரிக்கவே முடியாதவா. அதனால பிரிக்கவே முடியாம இருக்கிறதுனால நமக்கு என்னைக்கும் சுத்தி தான். ஏதோ பாபங்கிறதுனால நமக்கு அவனை தெரிஞ்சிக்கல. அதனால சம்சார திசையில நம்ம கர்மாவனால இந்த ஞானமானது திரோகிதமா இருக்கு. அதே பிரம்மவித்தியை அனுஷ்டிச்சாக்க நிகழ கர்மம் எல்லா கர்மாக்களும் போயிடுறது. எல்லா கர்மாக்களும் போயிடுச்சுனாக்க இந்த பிரம்மானுபவமானது தானா ஸ்வதாக கிடைக்கிறது. சொர்க்கம் மாதிரி நமக்கு கல்பிக்கிறது இல்லை, அது சாத்தியமா போயிடுதுன்னா சொர்க்கம் அனித்தியம் ஆயிடும். அந்த மாதிரி பிரம்ம பிராப்தி கூட அனித்தியமா போயிடுமே அது. அதனால அது தோஷம் அது, அதனால அப்படி சொல்லக்கூடாது. அதனால நாங்க கர்மாவை அனுஷ்டிக்கிறோம், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறோம். பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சோம்னாக்க அதனால புண்ணியபாபூர்வ சஞ்சித கர்மா இருக்கு பாருங்க, அது அத்தனையும் போயிடுறது. அத்தனையும் போயிடுச்சுனாக்க நமக்கு என்ன குறை? ஆவிர்பூத சுரூபம், முக்தனுடைய சுரூபம் ஆவிர்பவிக்கிறது. அது வந்துருச்சுனாக்க நமக்கு ஒரு இதுவும் கிடையாது. அதனால இப்ப வந்து பராசித்தான சேஷாணி தபக்கர்மா தானி சேஷாம சேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னா சொன்ன பாருங்க, அதுதான் பலன், எல்லாம் அதுதான். அது எஸ்மரே புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர சுசி அப்படின்னு சொல்றோம். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவா, பவித்திரனோ அபவித்திரனோ அனைத்து நிலையும் கடந்தவனோ எப்படி இருந்தா என்ன? எஸ்மரே புண்டரீகாட்சம், தாமரை கண்ணான இந்திரவானை யார் நினைக்கிறானோ அவனுக்கு எல்லாம் போயிடுறது. ஹரியஷ்டகம்னு ஒண்ணு, ஹரியஷ்டகம்னு தேசிகன் உதாரிக்கிறார். அது ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல அதுல வந்து ஹரிர் தஹதி பாபானி துஷ்டசித்தைரபி ஸ்மதஹ அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டோ
தகத்தியே கிபாவகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதாவது என்னன்னாக்கா அதிஷ்டகத்துல என்ன பண்ணானா, ஹரின்னு துஷ்ட சித்தன், ரொம்ப அயோக்கியன், அஜாமியன் மாதிரி. அவன் ஹரின்னு நினைச்சிருந்தான். அவன் ஹரின்னு சொல்லிட்டான், நினைச்சுட்டா, ஏதோ காரணமா நினைச்சிருந்தான். அப்படி நினைச்சிருந்தா கூட அவனுக்கு பாபங்கள்லாம் போயிடுறது. அதுக்கு உதாரணம் அனிச்சையாவது சொல்லிட்டாங்க. நெருப்பு எரிஞ்சின்னு இருக்குது, தலையில அவன் தொடணும் இல்ல, ஏதோ மேல பட்டுருத்து, நெருப்பு பட்டுருத்து, கை வச்சுட்டான் அதுல தெரியாம. அனிச்சையாவது சொல்லிட்டா ரகசியவகை பாவக்காக. நெருப்பு சுடதான் சுடும், எரியதான் எரியும். நான் இஷ்டப்பட்டு நான் சொல்ல, இஷ்டப்படாம தான் நான் தொட்டேன், என்னை எப்படி சொல்லலாம், என்னை எப்படி சுடலாம் அப்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரிதான் ஹரிய நாம இஷ்டப்படாம நினைச்சா கூட சரி, துஷ்ட புத்தியோட நம்ம நினைச்சா கூட அந்த ஹரியானவன் நம்ம பாபங்கள்லாம் போக்கடிச்சுடுவான். அப்படி சொல்லச்சே இவா எவ்வளவு பிரீத்தியா பண்றாவா, ஆசாசியா பண்றாளே இந்த உபாசனத்தை. இப்படி பண்ணும் பொழுது அவளுக்கு என்ன தோஷம் வரும், எல்லா பாபங்களும் போயிடுமே. அதனால இதுதான் பல சமாதானம். அவ கேட்டது நம்மளை பார்த்துட்டு இது எப்படி ஒரு பிரம்ம வித்தியானது பிராயச்சித்தமா மாறும் அப்படின்னு கேட்டார். இது பிராயச்சித்தம் தான், பிராயச்சித்த ரூபம்தான் இந்த பிரம்ம வித்தியை. அதிகரண சாராவில் சுவாமி சாதிக்கிறார், பிராயச்சித்த கிரமேன ஸ்ரீஹ பரபஜனம் சோதிதம் கர்மசாந்தியை அப்படிங்கிறார். பிராயச்சித்த கர்மாக்கள்லாம் எப்படி பாபங்களை போக்கடிக்கிறதோ, புண்ணிய பாபரூப கர்மாக்களை, அந்த மாதிரி பரபஜனம் பெருமாளை உபாசித்தல் என்பது இங்க விதிக்கப்பட்டிருக்குது. சோதிதம், சோதிதம்னாக்க விதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால பிராயச்சித்த ரூபமா தான் இது இருக்கு. பிராயச்சித்த ரூபமா இருக்கிறதுனால இவனுக்கு எல்லா கர்மாக்கள், சஞ்சித கர்மாக்கள் அனைத்தும் போயிடுறது. அனைத்தும் போயிடுத்துனாக்க இவனுக்கு என்ன தோஷம் இருக்க போறது? ஆனந்தமா மோட்சத்தை அனுபவிப்பான் இவன். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா வருது, உங்க சித்தாந்தத்துலதான் தோஷம் வருது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஸ்லோகத்தை சேர்க்கிறோம். நாபுக்தம் கல்பகோட்யாபி உபசமனமியாத் கர்ம நிஷ்கிருத்ய பாவே வித்யாதः தத்விநாச ஸ்ருதிரிஹ ததசோ தத்ர சம்சேதி சேன தாத்ருக் வித்யைவ தன்னிஷ்கிருதிரிதி விதாம் சக்ருஹு அம்னாய விருத்தः நான்யத் பிரம்மானுபூதி பிரதிபட துரித துவம்சத சாத்தியமத்ர அப்படின்னு சாதிக்கிறார். பாருங்க, அபுக்தம் அனுபவிக்கப்படாத கர்மா, அதாவது கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட கர்மா, புண்ணிய பாபரூப கர்மாவானது கல்பகோட்டியாபி எல்லையற்ற காலம், எவ்வளவு நாளானாலும் சரி, உபசமனம் நாசத்தை அடையவே அடையாது. பாபத்தை நாசத்தை இந்த பாபமானது அடையாது, அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு வாக்கியம் சொல்றது. நாபுக்தம் விஷயதேகர்மே கல்பகோடி சத்தையிரபி அப்படின்னு இருக்கு. அதனால இவ பாபமே போகாது. பாபம் போகாதுன்றதுனால உனக்கு எப்படி மோட்சம் வரும்? உங்களுக்கு பிரம்ம வித்தியை அனுப்பிச்சுட்டா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாபத்தை அனுபவிச்சே தீரணும். பாபத்தை நம்ம பண்ணிட்டே தான் இருக்கும் அது. அதனால பாபம் பிரஜாம் நாதயதே கிரேமானம் புனப்புனக நட்ட பிரஜ பாபமேவ புனராரபதே நரகான்னு ஒரு பாடம், புனராரபதே அவசாத் அப்படின்னு இருக்கு. அதனால ஏதோ ஒண்ணு பாபத்தை பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த பாபத்துக்கு நாசமே வராததுனால எப்படி இது முடியும்? பாபத்தை தான் அனுபவிச்சாவனது. அதனால இவனுக்கு மோட்சமே வராது. இல்லையே பிரம்மஹத்தி தோஷமோ, அது மாதிரி கள்ளு குடிக்கிறதோ, திருடுறதோ, விரதத்தை பங்கம் பண்றதோ, இதுக்கெல்லாம் கூட பிராயசித்தம் சாதுக்கள்லாம் சொல்றாளே அப்படின்னாக்க அதுக்கு வாஸ்தவம் தான், பிராயசித்தம் தான் அதுக்கு வேணும்.
இது பிராயச்சித்தம் இல்லையேன்னு அவருடைய ஆக்ஷேபம். உபாசனன்றது பிரம்ம பிராப்திக்கு உபாயம். உபாசனம் பிரம்ம மோட்சோபாயமா தானே இருக்கு, அது பிராயச்சித்தமா இல்லையே. அதனால நிஷ்கிருத்திய பாவி, இது பாபத்துக்கு நிஷ்கிருதி, பிராயச்சித்த ரூபமா இது இல்லையே. இது பிராயச்சித்தம் இல்லாதனால பிரம்ம வித்தியினால உங்களுக்கு இது வரவே வராது. சரி, உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிஷ்யரேன் இருக்கு, வித்வான் புண்ணிய பாப்பை விதூய அழித்து அப்படின்லாம் இருக்கே. கீதையில பெருமாள் சொல்றாரு, அதெல்லாம் என்ன அப்படின்னு தது அந்த மாதிரி நீ சொன்னையே, அதெல்லாம் கூட அந்த காரணத்தினால இங்க சாஸ்திரங்கள்ல உபனிஷத்துக்கள்ல அசௌ போதப்படுகிறது. என்னது? வித்யாதா தத்விநாசஸ்ருதி, பிரம்ம வித்தியினால கர்மாக்கள்லாம் போயிடும் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் கூட, ஸ்மிருதிகள்லாம் கூட, வேத வாக்கியங்கள் ஸ்மிருதி வாக்கியங்கள் இவைகள்லாம் தத் பிரசம்சா, பிரம்ம வித்தியை பிரசம்சை பண்றது, வசத்தியா சொல்றது, அவ்வளவுதான். வசத்தியா சொல்றது அவ்வளவுதான். அதனால இது பிரம்ம வித்தியினால கர்மா போகாது. கர்மா போகாதனால இவன் பலத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும், கர்மாவை பண்ணிட்டே தான் இருக்கணும். அதனால மோட்சம்ன்றதே அவருக்கு வராது. இது சே என்று கூறினால் தவறு. என ஆம்நாய விருத்தா, ஆம்நாயன வேதம் அர்த்தம், வேத விருத்தாள், வேத வித்துக்கள், அவள்லாம் ஞான விருத்தாள், அவளுக்கு வயசு கிடையாது, ஞான விருத்தாள். அதுலதான் அவள்னா வயோதிகாடா இருக்கா. அவள்னா உபரண தத்துவஞான், பிரம்மஜானிகள், ஸ்மிருதிகர்த்தாக்கள், மகர்ஷிகள், இவ எல்லாரும் தாத்ரிக் வித்யைவ, இந்த பிரம்ம, நீ எந்த பிரம்ம வித்தியை சொன்னையோ அந்த பிரம்ம வித்தியதான் பஞ்சஸ்கிருதி. பஞ்சத கர்மாக்கள் எவ்வளவு பண்ணி இருந்தாலும், எவ்வளவு மீதி இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் தன்னிஷ்கிருதி, அவைகளுக்கெல்லாம் நிஷ்கிருதி பிராயசித்தமா இருக்கு. இது விதான் சக்ருஹு, விதான் சக்ருன்னா அறிந்து தெரிவித்தார்கள். எல்லாம் அறிந்து தெரிவித்த, எல்லாத்தையும் நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டா, தெளிவா தெரிஞ்சுட்டு நமக்கு அவ உபதேசம் பண்றா. அதனாலதான் ஸ்ரீயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்தந்திரத்தே பராவரே அப்படின்லாம் இருக்கிறது. பிராயசித்தான தேடானி தபக்கர்மாத்மகானி தானி ஞான தேடாம் தேடானாம் கிருஷ்ணானஸ்தானம் பரம் அப்படின்லாம் இருக்கு. பிரமாணம் நிறைய நமக்கு சொல்லிருக்கிறது. சரி, இது பிரம்ம பிராப்திக்கு தானே இந்த உபாயம். பிரம்ம பிராப்திக்கு விதிக்கப்பட்ட உபாயமானது கர்மாவை போக்கடிக்கிறதுன்றது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ற, பிரம்மானுபூதி பிரதிபட துரிதத்வந்ததா. பிரம்ம அனுபூதி, பிரம்ம அனுபவம் இருக்கே, அந்த பிரம்மானுபவம் மோட்சானுபவம், பிரம்ம பிராப்தி ரூபமான மோட்சம், அதற்கு பிரதிபடானி, பிரதிபடங்கள் பிரதிபந்தகமா இருக்கு, தடைகளா இருக்கு. அவைகள்லாம் எது? என்ன? துரிதானி, பாபங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பாபமா அது, அந்த புண்ணிய பாபங்கள் தேஷாம், அவைகளுடைய துவம்சதா, துவம்சம் நாசனா, அதெல்லாம் நாசம் பண்றது. அதை காட்டிலும் அந்நது வேற, அதை காட்டிலும் அதிரிக்தமான சாத்தியம், பிரம்ம வித்தியினால சாதிக்கப்பட வேண்டிய ஒரு பலன் பிரம்மானுபவ முக்தியில அந்த பிரம்மானுபவத்தை அனுபவிக்க போறோம் இல்லையோ, அதுல இந்த பாபங்கள் இருக்கு பாருங்க, பாபங்களை போக்கடிச்சுடுறது. இந்த பலனை காட்டிலும் வேற பலன் எதுவும் கிடையாது பிரம்ம வித்தியைக்கு. பிரம்ம பிராப்திங்கிறது ஸ்வதக கிடைச்சிடும். இந்த ஸ்வதகன்ற ஒரு வாக்கியத்துக்கு நம்ம சித்தாந்தத்தை சித்தோபாயமா வச்சுக்கணும். சித்தோபாயமான எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினால அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடணும். அதுக்குதான் உதாரணம்லாம் யதானக்கிரியதே ஜோத்ஸ்னா மனப்பிரக்ஷணான் மனே தோஷ பிரகாணாத்ம ஞானம் ஆத்மதக்கிரியதே ததா அப்படின்னு தான் எடுத்துட்டோம். அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்துல வரவே வராது. ஆக நீ கேட்ட கேள்விக்கு இதான் பதில். பிரம்ம வித்தியைங்கிறது இருக்கு. அந்த பிரம்ம வித்தியனுடைய பலன் என்ன
அப்படின்னாக்க பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய கர்மாக்களை நாசம் பண்றதுதான். அது நாசம் பண்ணெடுத்தோம்னாக்க ஸ்வதக ஆவிர்பவிச்சோ இவனுடைய ஸ்வரூபம். அதனால எங்க சித்தாந்தத்துல எந்த தோஷமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கணும். நாபுக்தம் கல்பகோட்யாபி உபசமனமியாத் கர்ம நிஷ்கிருத்ய பாவே வித்யாதः தத்விநாச ஸ்ருதிரிஹ ததசௌ தத்ர சம்சேதி சேன்ன தாத்ருக் வித்யைவ தன்னிஷ்கிருதிரிதிஹி விதாம் சக்ருஹு ஆம்னாய விருத்தாः நான்யத் பிரம்மானுபூதி பிரதிபடதுரித த்வம்சதः சாத்யமத்ர. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.